A very happy evening, friends. Last session, we were seeing what is topic? Simple future tense. சாதாரண எதிர்காலம். ஒரு செயலானது இன்னும் துவங்கவில்லை, இன்னும் நடக்காத ஒரு செயலை பத்தி நம்ம பேசுறோம். இனிமே ஆரம்பிக்க போற ஒரு செயல், அதை பத்தி பேசணும். நாளைக்கு நடக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கலாம். இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்குன்னா அதை நம்ம நிகழ்காலத்துல இருக்குன்னு சொல்லுவோம். நிகழதான் நம்ம பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயலை வச்சுதான் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இந்த காலமானது நிர்ணயிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இறந்த காலம்னா ஒரு செயலானது நடந்து முடிந்துடுத்து அதை பத்தி நம்ம பேசுறோம். அது இறந்த காலம் அல்லது கடந்த காலம், ஆங்கிலத்துல பாஸ்ட் டென்ஸ். இனிமே நடக்க போற வேலையை பத்தி நான் பேசுறேன், இது ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம். இது என்ன பண்றது? இட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ். எந்த ஒரு நிகழ்வு எதிர்காலத்துல நடக்குமோ அதை பத்தி பேசுறதுதான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ். தட் வில் ஹேப்பன் ஆர் அக்கர் இன் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்லயே எந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன். பாசிட்டிவ், அதாவது ஒரு செயலானது எதிர்காலத்தில் நடக்கும். எதிர்காலத்தில் நடைபெறாது என்ற போது அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் நாளைக்கு கடைக்கு போக மாட்டேன், நான் நாளைக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போக மாட்டேன். ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன், ஒண்ணு நடக்காது. எப்போ நடக்காது? எதிர்காலத்துல நடக்காத விஷயத்துக்கு தான் நம்ம நெகட்டிவ் ஃபார்மேட்ல அந்த சென்டென்ஸ் எழுதுவோம். இதுவே கேள்வியாக கூட கேட்கப்படலாம். இந்த கேள்வியாக கேட்கப்படுற வாக்கியங்கள் பாசிட்டிவ்லயும் கேள்விகளாக கேட்கப்படலாம், நெகட்டிவ் வடிவத்திலையும் கேட்கப்படலாம். பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ்னா கேள்வியாக கேட்கப்படக்கூடிய வாக்கியங்கள். சேம் வே நெகட்டிவ். நம்ம போன கிளாஸ்ல எதை பார்த்திருக்கோம்? போன கிளாஸ்ல நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு செயலானது நடைபெறும், அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், இது போன்ற வார்த்தைகள், அல்லது ஒரு நபரினுடைய பெயரை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தையானது வில், அதன் பிறகு பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. என்ன ஃபார்ம் ஆஃப் தி verb? பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. play, cook, write, eat, live, இது போன்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ சென்டென்ஸோடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஃபியூச்சர் டென்ஸ்ல? அதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா, அதாவது ஒரு செயலானது நடைபெறும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட்னா யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். அல்லது எதை பத்தி பேசப்படுகிறதோ, யார் ஒருவர் செயலை செய்கிறார் அப்படி நம்ம புரிஞ்சுப்போமா? அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை வில், அதன் பிறகு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் verbனா என்ன மாதிரி இல்லாம? பிளே, ஈட், சாப்பிடுறது, விளையாடுறது, சமைக்கிறது, படிக்கிறது, எழுதுறது. படிச்சேன்னு நான் சொல்லல, படிக்க போறேன்னு சொல்லல. விளையாடுறது, சாப்பிடுறது, சமைக்கிறது, படிக்கிறது, எழுதுறது,
சோ இது போன்ற வார்த்தைகளை நாம் பார்த்தால் இங்கு இந்த வினை சொல்லானது பேஸ் ஃபார்மில் இருக்கிறது. இந்த வார்த்தையில இருந்தா நம்ம அடுத்தடுத்த ரகத்தை பார்ப்போம். பிளேயிங், பிளேட், விளையாடினான், விளையாடி கொண்டு இருக்கிறான், இஸ் பிளேயிங். சாப்பிட்டேன், ஈட் என்னக்கூடிய வார்த்தை என்னவாகிடும்? ஏட் என்று மாறிவிடும். அது எதுல இருந்து வருது? இந்த ரூட் ஃபார்ம், இந்த பேஸ் ஃபார்ம்ல இந்த ஃபார்ம். ஆனா ஏட்டுங்கிறதையும் நம்ம கொண்டு வரோம். ஸோ இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் எழுதுறோம். சப்ஜெக்ட்ல நான் சொன்ன அனைத்து ரகங்களுமே அதற்கு சேர்க்கப்படும். நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர்கள், ஒரு நபரினுடைய பெயர் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தையானது வில் என்று எழுதப்பட்டிருக்கும். அதன் பிறகு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்ப நான் எழுதினேன் இல்லையா, இதெல்லாம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பா நம்ம பயன்படுத்தலாம். இந்த சப்ஜெக்டையும் இந்த வில்லையும் இரண்டு தனி வார்த்தைகளாக பயன்படுத்தலாம். இல்லாட்டி இதோட சேர்த்தும் நான் சொல்லலாம். கான்ட்ராக்டட் ஃபார்ம்லயும் சொல்லலாம். ஐ கோ டு ஸ்கூல். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஐ கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்வேன். இந்த ஐல் அப்படிங்கிறது என்ன? ஐ மற்றும் வில், இந்த இரண்டு தனிப்பட்ட வார்த்தைகளுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் ஐ. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்வேன். ஐ கோ டு ஸ்கூல் டுமாரோ. இரண்டுத்துக்குமான அர்த்தம் ஒன்றுதான். ஆனால் நாம் எப்படி எழுதுகிறோம் என்பதுதான் இன்று நாம் பார்க்க வேண்டும். சுருக்கப்பட்ட வார்த்தை, இது விரிவாக்கமாக எழுதக்கூடிய வார்த்தைகளான நாம் பார்க்கிறோம். நான் ஒருவேளை போக மாட்டேன் என்று சொல்கிறேன் என்றால், போக மாட்டேன் ஒரு செயலானது நடைபெறாது. அப்ப என்ன ஆகும்? இந்த நாட்ங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். நாட். ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படிலாம் நம்ம எளிதா சொல்ல முடியாது. until and unless the reason is very genuine. இப்போ மிஸ் சொல்றாங்க நாளைக்கு நான் ஸ்கூல் போகணும், அப்படிலாம் கிடையாது. just telling for the sake of example. ஓகே, இங்க இந்த will not, இப்ப I plus will இது இரண்டுத்தையும் இணைச்சோம்னா சுருக்கமாக I அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா மேம். இப்ப இங்க என்ன ஆகும்? I won't, I will not. அப்ப என்ன ஆகும்? will not இனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை won't. I won't go to school tomorrow. இதே ரகம் தான் எல்லா சப்ஜெக்டுக்கும் பொருந்தும். நான் செய்ய மாட்டேன், அவன் செய்ய மாட்டான், நாங்கள் செய்ய மாட்டோம், அவர்கள் செய்ய மாட்டார்கள். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த துணை வினை சொல்லானது will not. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம எழுதியிருப்போம். மற்ற சப்ஜெக்ட்ஸோடையும் நம்ம இத உதாரணங்களா பார்ப்போமா? ஐ வில் நாட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியா நெகட்டிவ் சென்டென்சஸை டீட்டெயில்டா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே, இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் will not given, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. நிறைய
வெவ்வேறு சப்ஜெக்டுகளோட இத எழுதி பார்ப்போம். சரியா? முதலில் நான் இந்த வார்த்தையை வச்சு நம்ம முதல்ல எழுதி பார்க்கலாம். நான் ஐ வில் நாட் பிளே பாஸ்கெட் பால். நான் கூடைப்பந்து விளையாட மாட்டேன். ஐ வில் நாட் பிளே பாஸ்கெட் பால். யார் விளையாட மாட்டா? நான் விளையாட மாட்டேன். முதலாவது நபர், ஒருமை வார்த்தை. செய்ய மாட்டேன். வில் நாட். இதை எப்படி மேம் சுருக்கி எழுதலாம்? இதை won't நான் எழுதலாம். ஐ won't play basketball. நான் விளையாட மாட்டேன். We will not watch movies. நாங்கள் படத்தை பார்க்க மாட்டோம். நாங்கள் படங்களை பார்க்க மாட்டோம். We won't watch movies. You. You will not go to. நீ நாளைக்கு பீச்சுக்கு போக மாட்டேன். You will not go to beach tomorrow. You will not go to the beach. நீ நாளைக்கு பீச்சுக்கு போக மாட்ட. அவர்கள் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட மாட்டார்கள். They will not eat junk food. இந்த ஆயிலி ஃபுட்டா இருக்கலாம், இந்த எண்ணெயில பொரிச்சது, இந்த ரோட்ல விற்கக்கூடிய உணவகங்கள். They will not eat junk food. இந்த எல்லா உதாரணங்களையும் நம்ம பார்த்தோம்னா verb ஆனது எந்த ஃபார்ம்ல இருக்குங்கிறத கவனிச்சீங்களா? அதோடைய பேஸ் ஃபார்ம்லயே ரிட்டைன் ஆயிடுது. பிளே, வாட்ச், கோ, ஈட். எந்த இடத்துலயாவது ஈட்டிங்கோ ஏட்டனோ எழுதியிருந்ததா? கிடையாது. அதுதான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸினுடைய வாக்கிய அமைப்பே. இப்படிதான் சப்ஜெக்ட் பிளஸ் வில்ங்கிறது பாசிட்டிவ்க்கும், வில் நாட்ங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும், அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த வினை சொல்லானது பேஸ் ஃபார்ம்லயே ரீடைன் ஆயிடும். இதுதான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்கணும். எந்த சப்ஜெக்டா எழுதினாலும் அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த துணை வினை சொல் ஒன்றுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. அவள் அவளுடைய வேலையை விட மாட்டாள். அவள் மூன்றாவது நபர் ஒருமை சொல். She will not leave her job. அவள் அவளுடைய வேலையை விட மாட்டாள். As part of third term curriculum, we have been asked to learn simple future tense. நிறைய வாக்கியங்கள் அது ஒவ்வொரு விதத்திலும், அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கேள்வியாக கேட்கப்பட வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை பார்க்கிறோம். ஸோ இந்த உதாரணங்கள் எழுதியிருக்கீங்களா நீங்க எல்லாரும்?
So the most common form that we use to express future is will. Okay. At times we use shall also in simple future tense. We can also use shall to create simple future tense. ஆனா அந்த ஷேல்ங்கிற வார்த்தை 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். ஐ, நான் மற்றும் நாங்கள். இந்த 2க்கு தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஒரு நபரினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தையை உபயோகிக்கணும்னா இப்படி உபயோகிக்கலாம். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ராதா உனக்கு உதவி செய்ய மாட்டார். ராதா will not help you. உனக்கு உதவி செய்ய மாட்டார். இதை எப்படி சுருக்கமா எழுதலாம் மேம்? ராதா won't help you. will not என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் won't. நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, இப்ப நம்ம திடீர்னு ஒரு சென்டென்ஸை பார்க்கறோம்னா இந்த வாக்கியமானது இது என்னது, இது will notன்னு எழுதல, won'tன்னு எழுதியிருக்கு. இது அப்படின்னா எந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியம்ங்கிறது நம்ம குழம்பக்கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த துணை வினை சொல் பிரித்து எழுதினாலும் சரி, அதை நம்ம சுருக்கமாக எழுதியிருந்தாலும் அது எப்படி எழுதுறோங்கிறதுதான் நான் ஒவ்வொரு உதாரணத்தையுமே மறுபடியும் சொல்றேன். சரியா? 3வது நபர் நபரினுடைய பேர். நாளைக்கு மழை பெய்யாது. It will not rain tomorrow. It won't rain tomorrow. It will not rain tomorrow. The birds, பறவைகள். ஸோ வெவ்வேறு விதமான சப்ஜெக்டுகள். அதற்கெல்லாம் நம்ம இந்த சாதாரண எதிர்காலத்துல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படிலாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உதாரணத்தை எல்லாம் பார்க்கணும். The birds will not eat these grains. இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் இந்த பறவைகள் சாப்பிடாது. will not eat. பொறுமை சொல்லா இருக்கட்டும், பன்மை வார்த்தையா இருக்கட்டும், எப்படி உபயோகிக்கப்படுறது ஒரு சாதாரண எதிர்காலத்துல நெகட்டிவ் சென்டென்ஸாங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம். கரெக்டா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல அநேகமாக இந்த வில்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பட் we do use this word ஷேலுங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவோம். இந்த வார்த்தையை எப்பெல்லாம் உபயோகிக்கிறோம்? ஷேலுங்கிற வார்த்தை, அதாவது வில்லும் ஷேலும் எப்ப பயன்படுத்துறோம் எதிர்காலத்துல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா ஷேலுங்கிற வார்த்தை ஒருவேளை அந்த வாக்கியத்தை இருந்ததுன்னா இது நமக்கு தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது. ஷேலுங்கிற வார்த்தையும் எதிர்காலத்துல பயன்படுத்துறோம். ஆனா there are certain rules where we use this word shall. இங்கெல்லாம் பயன்படுத்துறோம், எப்பெல்லாம் will உபயோகிக்கணும், எப்பெல்லாம் shall பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, we use will and shall to show
future tense. So the most common form that is used to express future form is will. பொதுவாக சாமானியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையானது இந்த துணை வினை சொல்லான வில்லை நாம் உபயோகிக்கிறோம். இதனுடைய பயன்பாடு, it is used to make polite request. To make polite request, we use this word will. இது ஒரு situation. இதுதான் situationங்கிறது இல்ல. It's one of the situation where we use this word will to make polite request. நீ எனக்கு உதவி செய்யலையா? ஒரு கேள்வியாக பார்ப்போம். Will you help me? நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? Will you help me? என்னுடைய ஹோம்ஒர்க்கு நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? Because we take shall, you can also use shall to create a simple. We can also use this word shall in simple future tense, but we use this word only for these two subjects, I and we. நான் மற்றும் நாங்கள். We rarely use it with you, he, she, it and they. யூகிக்கிறதுக்கு அநேகமா நம்ம இதை பயன்படுத்துறோம். To make predictions. யூகிக்கிறதுக்கு. To make predictions about future. I shall be there soon. இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்திலேயே நான் அங்க இருப்பேன். I shall be there soon. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? What shall we do today? இங்க பார்த்தோம்னா இந்த இரண்டு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இந்த வார்த்தையான ஷெல்ல பயன்படுத்திருக்கோங்கிறத பாக்குறோம். What shall we do today? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நான் நினைச்சேன் நீ எங்களோட சேர்ந்துப்பேன்னு நான் நினைச்சேன். I thought mostly we use this word shall with these two subjects, but rarely we use for the subjects such as you, they, it, he, she. இது போன்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரொம்ப குறைவாக தான் நம்ம பயன்படுத்துறோம். I thought shall be joining us. Very rare situation we use this word shall in simple future tense for the subjects such as you, he, she, it. Mostly we use for subjects such as I and we. Subject ஆன I மற்றும் we. நான் மற்றும் நாங்களுக்கு இந்த ஷால்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்.
along with the explanation of writing sentences in simple future tense, which is in negative form, thought of telling these 2 points that is pertaining to will and shall. போன கிளாஸ்ல எனக்கு சொல்ல முடியல. Thought of informing it to you today. Same way, there is one more thing. Will and going to. இந்த 2 வார்த்தைகளையுமே நம்ம இன்டர்சேஞ்சபிளா பயன்படுத்துறோம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல. I think it will rain tomorrow. இதே இத going to பயன்படுத்தியும் சொல்லலாம். I think it is going to rain tomorrow. நாளைக்கு மழை பெய்ய போறதுன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். இந்த will going to எப்பதான் இந்த 2 வார்த்தைகளை நம்ம இன்டர்சேஞ்சபிளா பயன்படுத்தலாம், எந்தெந்த இடத்துல வில்லெல்லாம் உபயோகிக்கணும், கோயிங் டு உபயோகிக்கணுங்கிறதுக்கான வித்தியாசம் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, will going to இந்த இரண்டுமே நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல உபயோகிப்போம்னு சொல்றேன். இதை எப்பெல்லாம் உபயோகிக்கிறோம், இந்த கோயிங் டுவை எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், சட்டென்று எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், திடீர்னு நம்ம அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, குவிக் டிசிஷன்ஸ். குவிக் டிசிஷன்ஸ். குவிக் டிசிஷன்ஸ் taken at the moment. இந்த நேரத்துல இருக்கக்கூடிய திடீர் முடிவுகளுக்கு அந்த வில்ல பயன்படுத்தலாம். மேகமூட்டமா இருக்கு. It looks cloudy. It looks cloudy. நான் கொடையை எடுத்துக்கிறேன். I will take an umbrella. நான் என்னோட ஒரு கொடையை எடுத்துக்கிறேன். அப்படியே மேகமூட்டமா இருக்கு, அதனால நான் இப்போ கொடையை எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நாளா பிளான், ரொம்ப நேரமா சிந்திச்சு எடுத்த முடிவோ அப்படி கிடையாது. எத்தனை வெளியில போகலான்னு பாக்குறீங்க, அப்போ ஒரே மேகமூட்டமா இருக்கு, அதனால நீங்க ஒரு கொடையை எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த சமயத்துல இந்த வில்லுங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்தலாம். அதுவே இந்த கோயிங் டு வந்து ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு இருக்கீங்க. there are some plans or you can tell prior plans. prior plans முன்பாகவே திட்டமிட்டது. அதான் நான் சொல்றேன். you can in simple terms you can tell it as planned before. ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கு. they are going to visit Paris. அவர்கள் அடுத்த மாதம் பாரிஸுக்கு செல்ல இருக்கிறார்கள். they are going to visit Paris next month. So something that you have decided and you are already having plans to go to Paris. டக்குன்னு முடிவெடுத்து பாரிஸ் போற இது இல்லை, ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கீங்க, போலாங்கிற ஒரு முடிவுக்கும் வருவீங்க. ஸோ இட் இஸ் அ பிளான்ட் ஆக்ஷன். முன்னாடியே ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிற ஒரு செயல். அதான் இங்க ப்ரையர் பிளான்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன்.
வெளியில போலான்னு இருக்கீங்க, மேகமூட்டமா இருக்கு, அந்த நொடியில எடுக்கக்கூடிய முடிவு, நான் கொடையை எடுத்துட்டு போறேன். ப்ராமிசஸ், நான் இதை பண்றேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. யூஆர் கிவிங் அன் ஆஃபர். அண்ட் த்ரெட்ஸ், ஒரு மாதிரி பயமுடுத்துறது. இது பண்ணலைன்னா இதை சொல்லிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன். I promise that he will not repeat this mistake. அவன் இதே தப்ப மறுபடியும் பண்ண மாட்டான்னு நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றேன். I promise that he will not repeat this mistake. நீ ஒருவேளை போய் சொன்னேன்னா நான் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். This is a threat. இதுதான் த்ரெட்டுங்கிறது. If you tell lies, ஒருவேளை நீ போய் சொன்னேன்னா, if you tell lies, I will tell your father. நான் உன்னுடைய அப்பாட்ட சொல்லிடுவேன். ப்ராமிஸ்க்கான ஒரு உதாரணம் த்ரெட், இதை தெரிவிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, பில்லுங்கிறத நம்ம பொதுவான பழக்க வழக்கங்கள் இல்ல நம்மளால யூகிக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்துக்கு நம்ம இந்த பில்ல பயன்படுத்தலாம். சட்டென்று எடுக்கக்கூடிய முடிவு, அப்போ பில். ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கீங்க பண்ணலான்னு, அப்போ கோயிங் டு. ஓகே, ப்ராமிசஸ், ஆஃபர்ஸ், த்ரெட்ஸ், இது எல்லாத்துக்கும் பில்ல பயன்படுத்துறோம். ப்ரெடிக்டபிள்னா யூகிக்கக்கூடிய, ப்ரெடிக்டபிள் யூகிக்கக்கூடிய ஒரு பிஹேவியர். He will be the as soon as he comes from school. அவன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவன் பசியில தான் இருப்பான். As soon as he comes from school, he will be hungry. So we are using will for habits and predictable behavior. இந்த மாதிரிதான் நடக்கும். அவனுடைய பொதுவான வழக்கம், ஸ்கூல்ல இருந்து வரத்தையும் அவன் பொதுவா பசியில தான் இருப்பான் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு ஹேபிட். ஸ்கூல்ல இருந்து வரத்த அநேகமா பசியில தான் இருப்பான் அப்படின்னு சொல்றீங்க. Going to one more instance where we'll be using it.
something is going to happen at any moment. எது வேணாலும் எந்த வகையில வேணாலும் நடக்கலாம். Something is going to happen at any moment. பாரு, இந்த கட்டிடம் மாடினே இருக்கு, எந்த நிமிஷம் வேணாலும் அது விழுந்துடலாம். Look, the building, பாரு, the building is going to fall. இந்த கட்டிடம் வந்து விழ போறது. வாக்கியத்தினுடைய அமைப்பு சாதாரண எதிர்காலத்துல எப்படிலாம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்லங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். Shall we play a game pertaining to this simple future tense that includes both positive and negative sentence? பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு ஒரு சின்ன கேம் நம்ம விளையாடி பார்ப்போம் வேர்ட் வால்ல. My sister will dash to school next month. Went, go, gone. அடுத்த மாசம் என்னுடைய சகோதரி பள்ளிக்கூடத்துக்கு செல்வாள். என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல இருக்கும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல இருக்கும்னு சொன்னேன். இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், வில், அதுக்கப்புறம் வரக்கூடியது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். பள்ளிக்கூடத்திற்கு இந்த இக்குங்கிற வர இடத்துல டூங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆங்கிலத்துல. In 2025, Raman is going to dash to America. அமெரிக்காக்கு போக போறான். Is going to fly, flew, flying. Tomorrow, I'm going to dash cricket with my friends. நாளைக்கு நான் என்னுடைய நண்பர்களுடன் கிரிக்கெட்டை விளையாட போகிறேன். சோ திட்டமிட்ட ஒரு செயல் இப்போதான் கோயிங் டு நம்ம பயன்படுத்தும். சட்டென்று எடுக்கக்கூடிய முடிவுக்கு வில்ல பயன்படுத்தும் இல்லையா? மை சிஸ்டர் டேஷ் டு ஸ்டடி 8th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடம் என்னுடைய சகோதரி 8ஆம் வகுப்பு படிக்க போகிறார். அலி டேஷ் ஒர்க் இன் தட் ரெஸ்டாரண்ட் நெக்ஸ்ட் மந்த். அலி அடுத்த மாதம் அந்த ரெஸ்டாரண்டில் வேலை பார்க்க மாட்டான். will not, won't. இந்த இரண்டு ஆப்ஷன்ல இந்த ரெண்டு இருந்தாலுமே நம்ம எது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். மை சிஸ்டர் டேஷ் கோ டு பீச். என்னுடைய சகோதரி பீச்சுக்கு போக மாட்டாள், செல்ல மாட்டாள். So in today's session, we have seen, as we have recapped simple future tense sentences that is in positive form, negative form. Simple future tenseல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளான will, shall, going to இதெல்லாமும் நம்ம பயன்படுத்தி வாக்கியங்களை பார்த்திருக்கோம். With this, I shall end the session over here. We will again meet in the next class. Any doubts to anyone, you may please ask me. Okay. Thank you, friends. நன்றி, வணக்கம்.